ஐயா வணக்கம். வள்ளலார் வாழ்க்கை வரலாறு பகுதி 16வது பார்ப்போம். அவர் மனதில் ஒரு தர்மசாலை அமைக்க நினைத்தார். அதை அவருடைய எண்ணம் என்னென்றால், மயக்கம் ஒழித்து இன்னருள் சுரந்து வரும் எல்லாருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பசியற்று இன்புற்று வாழவும் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பதையும் ஜீவகாருண்யமே மோட்சத்தின் வீடு என்பதையும் அது ஒரு திறவுகோல் என்பதை மக்கள் உணர்ந்து பேரின்ப சித்தி வாழ்வு அடைய பொருட்டு ஒரு தர்மசாலை ஏற்றல் வேண்டும் என்று அவருடன் இருந்த தம் அருமையான மாணவர்கள், அன்பர்கள், அவருக்கு எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அவர்களிடம் அறிவித்தார்கள். அவர்களும் அப்படியே செய்ய காத்திருக்கின்றோம் ஐயா என்று ஒவ்வொருவரும் பல இடத்தை குறிப்பிட்டனர். இந்த இடத்துல பண்ணலாம், அந்த இடத்துல பண்ணலாம். வள்ளலார் தலை அசைத்துவிட்டு திடீரென்று ஒரு நாள் காலை அன்பர்களுடன் புறப்பட்டு திருச்சிற்றம்பலம், திரு கூடலையாற்றூர், திருமுதுகுன்றம், திருவதிகை, திருவம்பை மாகாளம், திருப்பாதிபுலியூர், தாகவள்ளி ஆகிய இச்சிவதலங்களுக்கு நடுவேயும் தென்பெண்ணை, தீக்கடிலம், வெள்ளாறு, மணிமுத்தாறு நதி ஆகிய நதிகள் நாற்புறமும் சூழ்ந்து பெற்றதாயும் வடலூர் பெருவழியாய் போவார் வருவாருக்கு பசி தீர்க்க போதியதாயும் இன்புறுவதற்கு ஏற்றதான ஓர் இடமாகவும் உள்ள வடலூர் என்னும் தெய்வ திருப்பதியை ஒரு பரந்த இடத்தில், தற்போது தர்மசாலை உள்ள இடம், வந்து நின்று இதுவே தகுதியான ஞானபூமி என்று தீர்மானித்தார். இத்தனை ஊர்களையும் சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்ததில் அவருக்கு இந்த இடம்தான் ஒரு ஞானபூமி என்று மனதில் உதித்ததனால் அதுக்கேற்றபடி இத்தனை வருடங்களாகவும் அது நிலைத்து நிற்கிறது. நாளுக்கு நாள் அதில் அதிகமான அன்னதானம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி அந்த இடத்தை அவர் குறிப்பிட்ட பிறகு இதை அறிந்த அவ்வூர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து, அங்கே சொற்ப ஜனங்கள் தான், ஊருன்னா பெரிய நிறைய கூட்டம் கிடையாது, கம்மியான ஆட்கள் தான். அவர்கள் ஐயாவின் குறிக்கோளை அறிந்து இங்கே ஒரு தர்மசாலை கட்டணும்னா அவ்வூரில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து 80 காணி நிலம், 80 ஏக்கர் இல்லை, காணி ஏக்கரை விட அதிகம், 80 காணி நிலம் பட்டா செய்தே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மனிதர்களுடைய அவருக்கேற்ற ஒரு மக்களும் கூட இருந்தனர். அதான் அங்கே இருக்கிற ஒரு பியூட்டி. நல்லோர் அவர் அதனை விரும்புகிறார். 13 பாடல்களின் தெய்வமணி மாலையில் அதுதானே விரும்புகிறாரு.
தன் கூட நிற்கிற ஜனங்கள் கூட எல்லோரும் கூட நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், எந்த கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய எல்லோரும் சந்தோஷமாக அந்த குழுந்த இதை பார்க்கணுன்னு தான் அவரை பிரியப்படுறார். அதுக்கேற்றபடி அந்த ஊர் ஜனங்கள் கூட அவரை அந்த அளவுக்கு போற்றி 80 காணி நிலம் பட்டா செய்து கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். எப்படி ஒரு இதை நினைக்க நினைக்க நம்மளால் அந்த உள்ள ஆழத்துக்கு போக முடியாது. ஒரு தொடர்பு, ஒரு உணர்வு தான் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது. தத்துவமே அதுதான். சிந்தனை அறிவை வளர்க்கணும், அது சிந்திக்கணும். சிந்தனை ஒரு திறவுகோல். சிந்தித்தால் உனக்கு உணர்வுகள் கிடைக்கும். உணர்வுன்றது சாதாரண விஷயம் இல்லை. உணர்வு ஒன்று தான் இறைவனிடம் உன்னை சேர்க்கவும் எல்லா விவரங்களை தெளிவுபடுத்தவும் அது ஒரு பெரிய இது. அதை அடையணும்னா சிந்தனை என்ற திறவுகோளால் உன்னை நீ திருப்ப வேண்டும். அப்படி ஒவ்வொரு மக்களும் அது மக்கள் கொடுத்தாங்க அப்படின்னும்போது இன்றைக்கி தண்டோரை போட்டு பலவிதமாக பணத்தை போடுங்கிறான் ஜனங்கள். அன்னைக்கு அவர் எதுவுமே இல்லை, தன் வெறுங்கையோடு ஒரு வேளை சாப்பாட்டு கூட காசு கிடையாது, அவர் எதையுமே வச்சுக்கல. அவர் தான் துறந்தவர். இன்றைக்கி இருக்கிற சன்னியாசிகள் கிடையாது. அதனால தான் வெள்ளை துணியை போட்டார் அவர், சும்மா போடலை. எல்லாமே அவ்வளோ வெண்மையான ஒரு அழுக்கு கூட படாத ஒரு நெஞ்சம். அந்த உள்ளத்தை நோக்கி எப்படி ஒரு கண்ணாடியை பார்த்தா நம்மளுக்கு தெரிகிற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம அந்த மக்கள் அவரை பார்க்கும்பொழுது மக்களும் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அதுதான் இயற்கை. அப்படி அந்த திருப்பணிக்கு அவ்வளோ இடத்த கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி அபகரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. எவ்வளோ நெஞ்சு, என்ன நெஞ்சம்! அன்னைக்கு இருந்த மக்களுக்கு இருந்த, சாதாரண மக்களுக்கு இருந்த நெஞ்சம் கூட இன்றைக்கி பெரிய ஆள், கோடி பணம் சம்பாதித்து அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க கூட அதுக்கு சின்ன அவங்களுக்கு எந்த அளவுக்கு நினச்சா அவங்க இந்த 80 காணின்றது பன்மடங்கு இந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். கொடுக்க வேண்டியவர்கள் இருக்கிற எண்ணத்தை சொல்கிறது. குப்பையில் மலம் இருந்தால் கூட எடுத்துருவானுங்க போல இருக்கு. மலத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். ஒரு குண்டு மணி தங்கத்தை போட்டிங்கன்னா அதை விட நக்கி எடுப்பான். அப்பேற்பட்ட கொடும்பாவைகள் இன்றைக்கி அந்த இடத்துல சிந்திக்கிறாங்க. அந்த தர்மசாலை திருப்பணி நடந்து வரும் நேரத்தில் ஐயா பின்னலூர் சாலையில் போய்கிட்டே இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாகவதர், அவர் கொஞ்சம் எல்லாருமே ஓரளவுக்கு வந்தால் கொஞ்சம் திமிரு கூட வந்துடுது. அவர் பார்த்துட்டு இவரை தெரியல யாருன்னு. யாரோ என்னை அறியாதவாறு, அவருக்கு தெரியாத மாதிரி போகிறது யார் அது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கேட்டது ஐயா என்ன சொன்னார், நான் தான் நீல வியாபாரின்றார். இவனுக்கு புரியல. நீலம்னா மாயை, வியாபாரி என்றவன் வாங்குபவர். ஐயா எந்த பொருள்பட கூறினார் என்பது யாருக்கும் தெரியாது. அதனுடைய அர்த்தம் அது ஒழிய அது அவர் என்ன பாணியில் எதுக்காக கொடுப்பட்டார்ன்றது இந்த பாகவதரம் விளக்கம் கேட்டுக்கல, அவரும் சொல்லலை. அவரு தான் சொல்லிவிட்டு அவர் நடந்துட்டார். அப்படி இந்த கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, வேட்டை வளம் ஜமீன்தார்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே அப்பாசாமி பண்டாரியாருக்கு 2 மனைவிகள். அந்த ஜமீன்தார் பெயர் அப்பாசாமி பண்டாரியார்.
அதில் ஒருவருக்கு பிரம்மராட்சம் பிடிச்சிச்சு. இந்த பேய் பிடிக்குதுன்றாங்களே, அதில் பிரம்மராட்சம் என்ற பேய் பிடிச்சிக்கின்னு ரொம்ப தொல்லை கொடுக்குது. அந்த அந்த அம்மாவுக்கும் தொல்லை, இவருக்கும் அது தொல்லை. ரொம்ப கவலையில் ரொம்ப நாளாக அவதிப்படுறாங்க. மற்றொரு மனைவிக்கு மகேந்திர நோய்ன்றது ஒன்று, தீராத நோய், மகேந்திர நோய். அந்த நோய் பாதிக்கப்பட்டு அந்த அம்மாவும் ஒரு பக்கம் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. இதுக்காக அவர் என்ன பண்ணுறார், ஏராளமான பொருட்கள் செலவு பண்ணுறார். ஏன்னா சொல்கிறவங்கெல்லாம் மந்திரகாரனை கூப்பிட வேண்டியது, ஒரு காவு கொடுக்கணும், இந்த இதுக்கு குலதெய்வத்துக்கு கோழி வெட்டுங்க, ஆடை வெட்டுங்க, இப்படி பலர் அவர் சந்திக்கிற நபர்கள் சொல்லுவது. இது எல்லாருக்கும் ஏற்படுறது தான். ஒரு கவலை வரும்போது தான் 4 பேர் பார்த்தா நீ இதை பண்ண அதை பண்ணு சொல்கிறது. அந்த மாதிரி சொல்ல சொல்ல இவர் நிறைய மந்திரக்காரம், அதை பரிகாரம் செய்யறதுக்கு வேண்டிய வைத்தியர்கள் பல இது பன்மடங்கு செலவு பண்ணுறார். ஆனால் எவ்வளவு செலவு பண்ணாலும் அவர் பாவத்தை தான் சேர்த்துக்கிறார ஒழிய அதில் ஒருவித முன்னேற்றமும் இல்லை. ஏன்னா நிறைய காவு கொடுக்குறாரு, ஆடு மாடு எல்லாம் கொடுத்து, அப்போ அது சரிப்பட்டு வரலைன்றது அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஐயாவை பற்றி யாரோ சொல்லி கேள்விப்பட்டு ஐயாவிடம் அவர் வேண்டார், ஐயா என் அரண்மனைக்கு நீங்கள் எனக்கு சில பிரச்சனைகளுக்கு திருத்தருள வேண்டும் என்று கேட்குறார். அப்போ ஐயா அவர்கள் அதுக்கு இசைந்து அரண்மனைக்கு போகிறார். அவரை அழைத்தும் போகிறாங்க. ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, இவர் வருகைக்கு அரண்மனையை ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப, ஏன்னா இவர் தீர்த்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனுடைய சந்தோஷத்தில் ரொம்ப அலங்காரம் பண்ணி அவரை வர வைக்கிறார். அப்போது வீட்டுக்குள்ளே 2 சேர் போட்டு வைக்கிறார். அவர் உட்காருது. அதில் ஒரு சேர் இவர் மனதால் நினச்சிக்கிறார், இந்த சேரில் உட்காந்தாருன்னா இந்த நோயை தீர்த்துருவார். அந்த சேரில் உட்காந்தா அவர் தீர்க்க மாட்டார். ஏன்னா நிறைய அடிபட்டுட்டார், நிறைய பேர் தோல்வி. அதனுடைய காரணமாக இப்படி ஒரு 2 சேரை போட்டு எதில் அவர் உட்கார்றார் பார்த்து நம்ம ஒரு மனதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 சேரை போடுறார். அப்படி ஐயா அவர்கள் வரார், அவர் அழைத்து வராங்க. அவர் வாசற்படியில் வந்ததுமே உள்ளே இருந்த பிரம்மராட்சம் பிடிச்ச மனைவி கிடுகிடுகிடுன்னு வெளியே வராங்க. வாசற்படி என்ன வராங்க, அவரை பார்த்து, ஐயா தாங்கள் விடை கொடுத்தால் நான் இப்படியே போய் விடுகிறேன், என்னை விடை கொடுத்து அருள வேண்டும் அப்படின்னு அது கேட்குது. அதாவது இப்பேற்பட்ட அருளாளர்களுக்கு அவர்கள் பார்த்து அது போகணும்னு கிடையாது. எந்த இதுவும் ஒரு பேயை பார்த்தா கூட அதனுடைய கண்ணுக்கு தெரியாத தூரம் அது போகும், இவர் கண்ணுக்கு தெரியாத தூரம் போகுன்றதில்லை. அதுக்கு கண்ணுக்கு இவர் தெரியக்கூடாது, அப்படி ஓடி போயிடும். எவ்வளோ ஒரு பியூரிட்டி, எவ்வளோ ஒரு பரிசுத்தம், அதான் அங்கே இருக்கிறது. வெளியே வேக்கம் பண்ணுறாங்களே அந்த இடத்துல பரிசுத்தம். அது கீழே வந்தால் நிறைய, இப்போ பூமியை சார்ந்ததுக்கு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அந்த இது கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அசுத்தங்கள். அசுத்தம் சேர்ந்த மாதிரி கலப்படம். அந்த வெற்றிடம் போனால் பியூர், அங்கே எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே வேறு கிரகத்துக்கு போனால் அதுக்கேற்ற ஒரு இதெல்லாம் வரும். அதுதான் இதெல்லாம் இந்த தத்துவத்தை தான் இந்த மாதிரி பியூரிட்டி காட்டுறது. அதுபோல் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு விபூதி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு விபூதி கொடுத்ததும், இதில் கூட பாருங்கள், நான் ஒரு இதை சொல்கிறேன், நம்மளுடைய கலாச்சாரம் அதை மெயின்டைன் பண்ணுறோம். அவர் நேராக விபூதி இடலாம் அந்த அம்மாவுக்கு.
இல்லை மேலே போடலாம், விபூதி இடலாம், எல்லாம் விட்டாலே யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற சாமியார் எல்லாம் எந்த பொம்பளை கிடைப்பா நெத்தியில் கை வைப்போம். ஒரு பெண் எல்லாருடைய நெத்தியும் முக்கியமான இடம். தன் நெத்தியை யாரும் இழக்கக்கூடாது. இதில் அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது. நேராக போய் கோயிலில் போய் பார்ப்பான், இருக்க அப்படியே குனிகிறாங்க, அவன் இடுறான் புட்டை. நீ எதுக்கப்பா, உன் கை எதுக்கு இருக்கு? பிரசாதத்தை வாங்கி நீ இட்டுக்கோ, நீ உன் பிள்ளைகளுக்கு இடு. அவங்கள்ட்ட போய் நீ சரணம் ஆகிற, சரணானா அவுட்டு, உன்னுடைய சக்தி பூரா போச்சு, அவன் தான் வாங்கிக்குவான். அப்படி ஒரு பெண்ணுடைய நெத்தியில் கரவனை தவிர வேறு எவனும் கை வைக்க அருகதையற்றவர்கள். அப்படி இருக்கும்போது வள்ளல் பெருமான் வச்சா யாருன்னா தப்பா? அவர் வைக்கல பாருங்க, விபூதியை கொடுக்குறார், அந்த அம்மா இட்டுக்கணும். அந்த பிரம்மராட்சியம் ஓடி போயிடுச்சு, அந்த அம்மா ஃப்ரீ ஆகிட்டா. அப்புறம் ஐயா உள்ளே போகிறார். உள்ளே போனதும் 2 நாற்காலியில் ஒரு நாற்காலியில் அவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்த நாற்காலி இவர் நினைத்தபடி அது நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு இடமா அவர் நினச்ச நாற்காலியில் தான் அவர் உட்கார்ந்தார். அப்போ இவருக்கு மனம் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அப்போ உடனே அவர் காலில் அந்த உட்கார்ந்த நம்பிக்கையில் இவர் தான் நமக்கு பெரிய அருளாளர், இவரால் தான் நமக்கு எல்லாமே நடக்கணும்ன்ட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து பணிகிறார். பணிந்த பிறகு தன்னுடைய இன்னொரு மனைவியை கண்கலங்கி நின்று மற்ற மனைவியும் அழைத்து வந்து, இந்த அம்மாவுக்கும் எங்களுக்கு வழி தெரியல, இவளும் மகோதர நோயால் அவதிப்படுகிறார், நீண்ட நாளாக அவதியுறுகிறார், என்ன செய்வதென்று, இந்த பிணியை எப்படி தீர்ப்பதென்று எங்களுக்கு தெரியவில்லை. தாங்கள் இரக்கம் கொண்டு ஐயா எங்களுக்கு அருள வேண்டும் கேட்க, ஐயா அவர்கள் 3 வேளை திருநீறி கொடுத்து, அப்போ அங்கே தங்கியிருக்கார், 3 வேளைக்கு ஒரு வேளைக்கு திருநீறி கொடுக்குறாரு. அதை அந்தம்மா வாயில் போட்டு ஊதிட்டு 3 வேளை கொடுத்ததும் அந்த வியாதி பூரண குணமாகிவிட்டது. அதுக்கப்புறம் ஜமீன்தார் அவரை போட்டு புகழ்ந்து ரொம்ப இது பண்ணி, அதுக்கப்புறம் இவர் எல்லா அருளையும் கொடுத்து சில புத்திமதிகளையும் சொல்லி அங்கேருந்து விடை பெற்றுக்கொள்கிறார். அந்த ஊரில் ஒரு கணிப்பு, இவர் வரும்பொழுதே எல்லாம் தெரிஞ்சு போகுது. அங்கே நிறைய பலி கொடுக்குறாங்க அந்த ஊரில். இந்த ஜமீன்தார் இருக்கிற ஊரில் நிறைய பலி கொடுக்குறது. அதை நம்ம சரிப்படுத்தணுன்ட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு பலி கொடுப்பதெல்லாம் தவறு என்று அதுக்கு ஒரு போதித்து, இனி பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியமனத்தை பண்ணிவிட்டு, அந்த ஊரில் நிறைய ஜனத்தொகை கம்மியாக இருக்கிறதுனால பாம்பு, தேள், இந்த மாதிரியான விஷக்கிருமிகள் நிறைய ஊரில் உலாவுவதால் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதை அப்பப்போ அடித்து சாவடிச்சுன்னு இருக்காங்க. இது பெரிய தொல்லையாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை நியமித்து அந்த பாம்பு பிடிக்கிறவன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளை அவர் நியமித்து அந்த ஊராரிடம் மாதம் அவனுக்கு ஒரு சம்பளத்தையும் கொடுக்க சொல்லி, நீ வந்து இந்த ஊரில் இருக்கிற அத்தனை விஷப்பூச்சிகளையும் பிடித்து எடுத்தும் போய் காட்டில் விட்டுடணும். ஏன்னா பக்கத்தில் அந்த டைம்லாம் ஊருக்கு ஊர் நடுப்புற காடாக இருக்கும், அப்படி தான் இருந்தது. அந்த காடுகளில் வந்து நீ விட்டுடணும், இதை கொல்லக்கூடாது விஷக்கிருமிகளை. அதனால் நீ அந்த வேலையை செய், அதுக்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அந்த ஏற்பாடும் செய்து அவர் அங்கே மக்களோடு கொஞ்சம் இருந்து அங்கே பால் பொங்க அங்கே பூஜை பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் அங்கே தான் பலி இடுறதெல்லாம். பலிக்கு பதில் அவர்கள்
பால் பொங்கலிட்டு கும்பிட்றாங்க. அதை கண்ணார பார்க்குறார். அவர் இருந்து சொல்கிறாரு, எல்லாரும் அந்த வேலையை செய்கிறாங்க. அந்த ஊர் பொங்கல் வச்சு கும்பிடும்போது இவரும் மன சந்தோஷத்தில் இனி பலி இடுவது இருக்காது என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்புறார். அங்கிருந்து புறப்பட்டு கூடலூர் சென்று அடைந்தார். கூடலூருக்கு வந்துட்டார். கூடலூரில் தேவநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர், தொழுவூர் வேலாயுதம் முதலியார், வேதநாயகம் பிள்ளை இவர்கள்லாம் 2 பேரோடு சேர்ந்து விருத்தாச்சலம் போகிறார். விருத்தாச்சலம் அடைந்து சிவபெருமானை, அங்கே விருத்தாச்சலம் கோயிலில் சிவபெருமான் கோயில் தெரியும், நல்ல பேர் இருக்கும், பெரிய கோயில். பல பாடல்கள் பாடி மகிழ்ந்து அங்கே கொஞ்ச நாள் இருக்கார். அந்த சிவனை வணங்கி இன்புறுவதற்காக அங்கு போகிறார். பின்னர் அவ்வூரில் கல்பட்டு ஐயான்னு ஒருத்தர், கல்பட்டு ராமலிங்க சுவாமிகள் பேர். அவர் ஒரு யோகியாக இருந்தார். அவர் விருப்பப்படி அவருக்கு இவர் சுட்ச தீட்சை கொடுக்குறார். கொடுத்து அவரை அழைத்து கொண்டு வடலூர் சேர்றார். வடலூரில் கல்பட்டு ஐயாவுக்கு ஒரு ஆசிரமம் சின்னதாக அமைத்து கொடுக்கார். ஏன்னா அந்த ஆசிரமத்தில் அவர் அவர் செய்கிற வேலையை செய்துட்ருப்பார்ட்டு அவருக்கு ஒரு ஆசிரமம் அமைத்து கொடுக்குறார். அந்த நேரத்தில் இவரும் பிரசங்கம் பண்ணுவார். எங்கே போனாலும் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது பிரசங்கம் சாயங்காலத்தில் பண்ணுறது. அது தர்மசாலை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிரசங்கங்கள் நடக்கும்போது அந்த கல்பட்டு ஐயாவும் பிரசங்கத்தை செவியுற கேட்டு இன்புற்று திரியும் அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு போய்விடுவார். இப்படி நடந்து கொண்டிருந்தது. அடுத்து அந்த தர்மசாலை கட்டிடம் முடிந்தது. வேலை முடிந்ததும் அதை திறப்பிக்கிறார். அந்த திறப்பிக்கிறத பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வணக்கம்.